உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அவர் எட்டுக்குடைய குரு பகவான். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பெரிய அனுகிரகங்களை செய்வதில்லை. காரணம், அவர் எட்டுக்குடையவனாக செயல்படுகிறார். எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது விதி. இந்த எட்டுக்குடைய குரு பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை தருகிறார்? பொதுவாகவே எட்டுக்குடையவன் கெடுதல் தான் செய்வான். ஆனால் உங்கள் கதையை பொறுத்த வரைக்கும் அவர் எட்டுக்குடையவன் 3ஆம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். விபரீத ராஜயோகம் பெறுகிறார். எட்டுக்குடையவன் 3ஆம் இடத்திலே மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. அந்த விபரீத ராஜயோகம் தருகின்ற இந்த குரு பகவான் என்னென்ன நற்பலன்களை தரப்போகிறாருங்கிறத பார்க்குறோம். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த விபரீத ராஜயோகத்தாலே தங்கம் சேரப்போகிறது. தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க போன்ற விஷயங்கள் தங்கம் சேரப்போகிறது. அடுத்ததாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் அனுகிரகத்தாலே பணம் நிறைய வரப்போகுது. லோன் கேட்ட இடத்துல லோன் கிடைக்க போகுது போன்ற விஷயங்கள் ஏற்படும். அதே மாதிரி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், ஒரு இது டிஜிட்டல் பரிவர்த்தனை, இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் மூலிமா நமக்கு பணம் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கிரிப்டோ கரன்சி மாதிரிலாம் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். டிஜிட்டல் சம்பந்தமான பண பரிவர்த்தனை சம்பந்தமான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அந்த டார்கெட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதனால தான் பணம் வரும். குருனாலே பணம். அந்த பணம்ங்கிற விஷயங்களை சில பேர் ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருப்பீங்க, அவர்களுக்கெல்லாம் பொன்னான காலமாக இந்த குரு பகவான் வருகிறார். நிறைய பேர் சொல்லாத ஒரு தகவல் என்னன்னா, இந்த குரு பகவான் விபரீத ராஜயோகம் பெறுவது சந்திரனுடைய வீட்டில். அப்போ உணவுப் பொருள் சம்பந்தமான விஷயம், அதே மாதிரி ஹோட்டல் தொழில் சம்பந்தமான விஷயம், பிளஸ் சில பேர் லாட்ஜிங் சம்பந்தமான விஷயங்கள், நீர்நிலைகள், சில பேர் வாட்டர் மெட்ரோ வாட்டர் மாதிரி வாட்டர் பாட்டில் அடைச்சி விற்கக்கூடிய விஷயங்கள், அவர்களுக்கெல்லாம் தண்ணி கேன் போடுறது, இந்த மாதிரியான டோட்டலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்டர் சப்ளை, இதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் வரக்கூடிய லாபங்கள். அதே மாதிரி அமிலங்கள், சில பேர் கூல்ட்ரிங்க்ஸ் கடை மாதிரி வச்சிருப்பீங்க. அந்த நீர், அமிலம், கெமிக்கல் இது சம்மந்தப்பட்ட எதை நீங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு பொன்னான காலமாக இருக்க பெருமளவு வாய்ப்பு என்பது இருக்கிறது. அடுத்ததாக உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரனுடைய வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுடைய 7ஆம் பார்வையாக யாரை பார்க்கிறார்? செவ்வாய் பகவானை பார்க்கிறார். அக்டோபர் மாதத்தின் இறுதியிலே உங்களுக்கு எப்படி குரு பகவான் 8ஆம் இடத்துல அக்டோபர் மாதம் கடகத்துக்கு வந்தாரோ, செவ்வாய் பகவான் நகர்ந்து விருச்சிகத்துக்கு வந்துடுறார். விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 7க்குடையவன். அந்த 7க்குடைய செவ்வாயை குரு பார்க்கிறார். குரு பார்க்கும் பொழுது குருமங்கள யோகம் உண்டாகிறது. நிறைய இடத்துல சொல்லாத தகவல், குருமங்கள யோகம் உருவாகிறது. குருமங்கள யோகம் உண்டானால் என்ன ஆகும்? குருமங்கள யோகத்தினால் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் யோகம், அதை பற்றி வரிசையாக வரும். முதல்ல இதை முடிச்சிருவோம். இந்த குருச்சந்திர யோகம் தரும் விபரீத ராஜயோகம். என்ன உணவுப் பொருள், தானியங்கள் சப்ளை, அரிசி போன்ற விஷயங்களை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, பால் ப்ராடக்ட்ஸு, பால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க போன்றவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு நேரமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் 11க்குடையவனும் இதே 3ஆம் இடத்திலே சந்திரனுடைய வீட்டிலே உச்சம் பெறுகிறான். இருக்கும்போது லாபம், அம்மா வழி சொந்தங்களால் கிடைக்கக்கூடிய லாபங்கள், அம்மாவோட சொத்துக்களால் கிடைக்கக்கூடிய லாபங்கள், இதெல்லாம் உங்களுக்கு சேரும். இந்த குரு தரும் யோக பலன் இதெல்லாம். அதே மாதிரி இந்த குரு என்ன பண்றாருன்னா, 3ஆம் இடத்தில் இருக்கின்றவர் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு அப்பதான் சொன்னேன், செவ்வாய் இருக்கின்ற இடத்தை குருமங்கள யோகமாக பார்த்து விட்டார். குருமங்கள யோகமாக பார்த்தா என்ன ஆகும்னா, 7ங்கிறது கலத்திரஸ்தானம், 7ங்கிறது இல்லறம், 7ஆம் இடம் என்பது அயல்நாட்டு உறவு, 7ஆம் இடம் என்பது உங்களுடைய கணவன் மனைவி தாம்பத்தியம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது நிறைய பேருக்கு காதல் வருகிறது. என்னன்னே தெரியல சார், எனக்கு ஒரு கல்யாணம் மட்டும் ஆக மாட்டேங்குது, எனக்கு என்னன்னு தெரியல. போகிற இடங்கள்லாம் ஒன்று எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போயிடுது, அது பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போயிடுது, ஏதாவது ஒரு காரணத்தினால எங்களுக்கு திருமண உறவே எங்களுக்கு ஓகே ஆக மாட்டேங்குது சார், என்ன காரணம்னே தெரியல போன்றவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமண யோகம் என்பது கைகூடி வருகிறது. சில பேருக்கு என்னாங்கன்னா, வெளிநாடு போகின்ற யோகங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு போனீங்கன்னா, இங்கேருந்து நிறைய பேர் கனடா போகணும், அமெரிக்கா போகணும், இந்த மாதிரி ஆஸ்திரேலியா போகணும் போன்ற கனவுகளோடு இருப்பீங்க. நான் வெளிநாட்டுக்கு போகணும் சார், என் வாழ்க்கையில் நான் கடல் தாண்டி குளிர் பிரதேசங்களில் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறேன் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் தருகின்ற யோக பலனாக குரு என்ன பண்ணுறார்? செவ்வாய் பகவானை பார்த்து ஒரே தூக்கி ஃபாரின் கொண்டு போயிடுறார். ஒரே தூக்கிடுறார். அப்போ ஃபாரின் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. அதுவும் முக்கியமாக வெளிநாட்டு யோகங்கள், குளிர் பிரதேச யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது.
குரு பகவான் குளிர் பிரதேசங்களை தருகின்ற அந்த 7ஆம் இடத்தை பார்த்து விடுகிறார். 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப்பை குரு பகவான் பார்க்கும் பொழுது பார்ட்னர்களால் கிடைக்கின்ற லாபங்கள். சில பேர் சார் ஆரம்பிக்கும் போது இவர் ஸ்லீப்பிங் பார்ட்னர், நான் ஒர்க்கிங் பார்ட்னர்னு ஆரம்பித்தோம் சார். இந்த ஸ்லீப்பிங் பார்ட்னர் இவர் ஆரம்பித்தார் ஆசையா என்னன்னு தெரியல, இன்னும் ஸ்லீப்பிங்லேயே இருக்கார் சார். நான் எத்தனையோ நாள் கம்பெனி நொடிஞ்சு போச்சுன்னு கூப்பிட்ட போடுவர் வரவே இல்லை சார். இவர் கொடுத்த பணம்லாம் ரெண்ட்டு அட்வான்ஸு இப்படியே போயிடுச்சு சார். நான் போடுற பணம்லாம் ப்ராடக்ட்டுக்கு போகுது சார். ப்ராடக்ட்டுக்கு செலவு பண்ணுறது நான் தான். இவர் பணத்தை திருப்பி வாங்கிடலாம், என் பணத்தை திருப்பி வாங்க முடியாது சார் அப்படிங்கிற மாதிரியான கஷ்டங்கள் பிறந்த இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு பார்ட்னர்ஷிப்னு ஆரம்பிச்சுட்டு விடவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த பார்ட்னர்ஷிப் 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். குருமங்கள யோகத்தாலே நீங்கள் உங்கள் அரசு பணிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 7க்குடையவன். அந்த 7க்குடைய செவ்வாயை குரு பார்க்கிறார். குரு பார்க்கும் பொழுது குருமங்கள யோகம் உண்டாகிறது. நிறைய இடத்துல சொல்லாத தகவல். குருமங்கள யோகம் உருவாகிறது. குருமங்கள யோகம் உண்டானால் என்ன ஆகும்? குருமங்கள யோகத்தினால் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் யோகம் அது. அதை பற்றி வரிசையாக வருவோம். முதல்ல இதை முடிச்சிருவோம். இந்த குருச்சந்திர யோகம் தரும் விபரீத ராஜயோகம். என்ன உணவுப் பொருள், தானியங்கள் சப்ளை, அரிசி போன்ற விஷயங்களை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, பால் ப்ராடக்ட்ஸு, பால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க போன்றவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு நேரமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் 11 குடைவனும் இதே 3ஆம் இடத்திலே சந்திரனுடைய வீட்டிலே உச்சம் பெறுகிறான். இதுபோது லாபம், அம்மா வழி சொந்தங்களால் கிடைக்கக்கூடிய லாபங்கள், அம்மாவோட சொத்துக்களால் கிடைக்கக்கூடிய லாபங்கள், இதெல்லாம் உங்களுக்கு சேரும். இந்த குரு தரும் யோக பலன் இதெல்லாம். அதே மாதிரி இந்த குரு என்ன பண்றாருன்னா 3ஆம் இடத்தில் இருக்கின்றவர் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு அப்பதான் சொன்னேன், செவ்வாய் இருக்கின்ற இடத்தை குருமங்கள யோகமாக பார்த்து விட்டார். நீங்க கவர்மெண்ட் ஜாப் போறீங்க, நிறைய பேர் போலீஸு, இராணுவம், மிலிட்ரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பதவிகள் கிடைக்க போகிறது. அடுத்ததாக குரு பகவான் உங்களை எதை பார்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை பார்க்கும் பொழுது ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் ஆகுதோ 1-10 ஆகக்கூடிய அம்சங்கள் அதெல்லாம் பார்க்குறாரு. அடுத்து 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்த்து விடுகிறார். ஓடுற கடை பிச்சுக்கிட்டு ஓட போகுது. இனிமேல் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக போகுது. பொதுவாகவே மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த விபரீத ராஜயோகம் தரும் பலன். அந்த 11ஆம் இடத்துல யார் இருக்கார்? வக்கரம் பெற்ற சனி இருக்கார். வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுகிறார். பார்க்கும் பொழுது சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். போன்ற நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிதாக ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கப் போகிறது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.